டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் சினிமாவில் இருக்கிறவருக்கு எப்படி ஒரு மாசா கெத்தா பயங்கரமா இருந்தாரோ, ஸோ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 பக்கம் இல்ல, 8 பக்கம் இல்ல, 16 பக்கமும் அவருக்கு வந்து வடிவேலு அவருக்கு சொல்லுவார்ல, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணு வெடி வைக்கிறாங்கன்ட்டு. அது மாதிரி தலைவர் எங்க கால் வச்சாலும் எங்க போனாலும் வெடிகுண்டா வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு விவாகரத்து வந்து பண்ண போறாங்க அவங்க மனைவி சகிதா அவர்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் வந்து வெளியே வந்து பேசக்கூடாது. ஆனா அரசியல்னு வந்து பொது வாழ்க்கையை வந்துட்டாக்கா இது மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நோண்டி நோண்டி தான் எடுப்பாங்க. இது வந்து விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த பாதையை பார்த்தீங்கன்னாக்கா காமராசர், அண்ணா அவர்கள் அவங்களுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா காமராசரும் அண்ணா அவர்களும் வந்து உருவ கேலி பண்ணியிருக்காங்க. ஏன்னா அண்ணா அவர்கள் வந்து பல்லு வந்து கருப்பா இருக்கு, அவர் வந்து அழுக்கு சட்டை தான் போடுறாரு அப்படின்றது. அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியாலாம் இல்லை, சரிங்களா? ஸோ அப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நியூஸ் பேப்பர் மூலியமா வந்து உருவ கேலியெல்லாம் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காமராசர் அவர்களையே வந்து உருவ கேலி பண்ணியிருக்காங்க. அது வந்து யார் பண்ணாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை இப்போ கூட நான் கூட சொல்லக்கூடாதுதான், நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன், சரிங்களா? ஸோ அது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் அவரை பத்தி தனிப்பட்ட வாழ்க்கை வந்து ஊருக்கே தெரியும், அவர் என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்ட்டு. தலைமுறை நல்லதெல்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து இந்த இந்த அளவும் வந்து அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவர் எத்தனை மனைவி இருக்காங்க, என்ன பண்ணாரு ஏது பண்ணாருன்ட்டு இப்பயும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம கலைஞர் அவர்களும் சரி, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இப்பயும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் பத்தி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் வந்துதான் பயங்கரமா பேசினாங்க. ஏன்னா அப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியா வந்து உள்ள வருது. சோசியல் மீடியா உள்ள வரும்போது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் பீக்ல இருக்கிறாரு. அந்த டைம்ல வந்து அவர் குடிக்கிறாரு, விளையாடுறாரு, இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு சொல்லி சொல்லியே கதையை முடிச்சாங்க. ஸோ இதுதான் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை. ஸோ அதுதான் இப்போ விஜய் அவர்களுக்கும் நடந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்துட்டாங்க நம்மள என்னென்ன பேசுவாங்க ஏதுன்னு பேசுவாங்கன்றது அவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சுதான் துணிஞ்சுதான் வந்திருக்கு. ஆனா இந்த அளவுக்கு போடுவாங்களான்றது அவரே வந்து யோசிச்சிருக்க மாட்டாரு. விஜய் அவர்கள் அவர் மட்டும் இல்ல, அவரோட ரசிகர்கள் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வேலையை காட்டியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து சினிமா ஃபீல்ட்ல இருக்கும் போதே நல்லா கேட்டுங்க, சினிமா ஃபீல்டு அவர் புது வாழ்க்கை கூட வரல, அரசியல் கூட வரல, சினிமா ஃபீல்டுல இருக்கும்போது அவரை வந்து யார் யார் அவங்க போட்டி நடிகரான அஜித்குமார் அவர்களை வந்து எப்படி எப்படி பேசுறாங்கன்றது ஊருக்கே தெரியும். தனிப்பட்ட வாழ்க்கையை தான் சொல்றேன். ஸோ அப்பெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுறதுக்கு கூடாதுன்றது உங்களுக்கு தெரியலையா? ஸோ அவர் மட்டும் இல்லை, அப்ப ரீசெண்டா வந்து சூர்யா அவர்களும் சரி, ரஜினிகாந்த் அவர்களும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பேச்சு பேசிக்கிறாங்க. அதாவது விஜய் அவர்களை வந்து எதிர்த்து ஏதாவது பேசிட்டா இப்ப வந்து சமீபத்துல வந்து ஜூனியர் அவர்கள் வந்து வீடியோ எடுத்தாங்க. ஸோ அவங்க பண்ணது உண்மையோ பொய்யோ அது வேற விஷயம். தனிப்பட்ட வாழ்க்கைய வந்து அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு போஸ்ட் போடுறீங்க, அதெல்லாம் வந்து யார் கேட்டா? இந்த விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கே பிடிக்காது நீங்க பண்றது பாத்தீங்கன்னா. நீங்க விஜய் அவர்களுடைய மான மரியாதையை வாங்குறதே பாத்தீங்கன்னா அவர்கள் நீங்க அவங்களோட தொண்டர்கள் தான் சரி, அவங்களோட ரசிகர்கள் நீங்க தான், அதை டிவிக்கு நிர்வாகிகள் தான் அவரோட மான மரியாதை எல்லாத்தையும் வாங்குறதே நீங்க தான். கொஞ்சம் நெஞ்ச ஓட்டு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா விடாது இது மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா. ஸோ பொது வாழ்க்கை அப்படி வந்துட்டாக்க இது மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு தெரியும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்த்து பேசிடணும். அப்படிலாம் கிடையாதுன்ட்டு ஓப்பனா வந்து ப்ரெஸ் மீட் வைக்கணும். ஸோ அந்த ஒரு துணிச்சலும் கிடையாது. அப்படி இல்லைன்னா கடந்து போகணும், எதாவது பேசிட்டு போங்கடா எதாவது சொல்லிட்டு போங்கன்ட்டு கடந்து போகணும். அப்படியும் கிடையாது, அதுவும் பண்ண மாட்டீங்க. அவரோட பர்சனல் லைஃப் அதை பத்தி வந்து பேசினாக்கா ஒண்ணு பதில் பேசணும், இல்லைன்னா கடந்து போகணும். பதில் பேசினாக்கா நாம நல்லவனா இருந்தாக்கா, நான் அப்படி இல்லை அப்படின்னு பேசினாக்கா நீ பதில் பேசிட்டு போயிடலாம், நீ என்னவனா பேசணும். இல்ல நம்ம மேல தப்பு இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், நம்ம மேல ஒரு தப்பு இருக்குனாக்கா அதை விட்டுட்டு கலந்து போறதுதான் நாகரிகமான ஒரு அரசியல். அதை வந்து நோண்டி நோண்டி பேசிட்டு இருந்தாங்கன்னா மேற்கொண்டு பிரச்சனை பெருசாதான் இருக்கும். பாதிப்பு வந்து டிவிக்கு தான் ஏற்படும்ன்றது என்னுடைய கருத்து. ஸோ உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவை சந்திக்கலாம். டாடா பாய்.